Praise the Lord. இந்த காத்திருப்பு நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. சிலுவை நமது பெருமை என்கிற தலைப்பில் நாம் ஒரு வசனத்தை கூட இந்த நாளில் தியானிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மென்மை பாராட்டாதிருப்பேனாக என்பதாய் பவுல் சொல்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். பவுல் தன் அண்டையில் அநேக மேன்மை பாராட்டத்தக்கதான குணாதிசயங்கள் உடையவராயினும் அவர் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்கிறதாய் நாம் பார்க்கிறோம். பிதாவின் அண்டையில் இருந்து நாம் தூரமாய் இருந்திருக்கிறோம், ஏனென்றால் நம் பாவங்களின் நிமித்தமாய். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் நம்மை பிதாவின் அண்டையில் ஒப்புரவாக்கி நம்மை இரட்சித்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறது. எனவே நம்மை இரட்சித்து நம்மளை விடுதலையாக்கி நம்மை மீட்டெடுத்த சிலுவையின் மரணத்தை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை நாம் மேன்மை பாராட்டி ஒவ்வொரு நாளும் அதை தியானிப்போம், பெருமையாய் கருதுவோம். ஆமென். ஆமென். உயர்ந்த கல்வி செல்வாக்கு